உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது யூபிஐ ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் மற்றும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். காலத்தின் கட்டாயம் ஒரு உரையாடல் இப்பொழுது நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. இளைஞர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்வையில இன்று நம்மோடு உரையாடுவதற்காக ஊடகவியலாளர் திரு தமிழ் சிலம்பரசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இது பற்றி பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். நேற்று செய்தியை பார்த்திருப்பீங்க. ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக அருவாள் எடுத்துக்கிட்டு வெட்டி 2 பேர் அதுல இறந்து போயிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் பெரும்பத்து அப்படிங்கிற பகுதியில ஒரு டீ கடையில முதல்ல வெடிகுண்டை தூக்கி போடுறாங்க, பெட்ரோல் வெடிகுண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணுல படுறவங்க எல்லாரையும் அரிவாள் எடுத்து சரமாரியா வெட்டிட்டு போறாங்க. அதுல 2 பேர் சம்பவ இடத்துல உயிரிழந்ததாகவும் சொல்றாங்க. இன்னும் 5-6 பேர் மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில இருக்கிறதாகவும் செய்திகள் பார்த்தோம். அதில் ஈடுபட்டவர்கள் எல்லாமே இளைஞர்களாக இருக்கிறார்கள். சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. மது போதை, கஞ்சா போதையில் அவர்கள் ஆட்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதன் விளைவாகத்தான் இது நடந்திருக்கிறது என்ற ஒரு பார்வையுமே வைக்கப்படுகிறது. இது எங்க போய் முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இளைஞர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற விவாதம் ஆரம்பிச்சிருக்கு. உங்களுடைய பார்வையில இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 21 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதற்கு முன்பு கூட இந்த போதை கலாச்சாரம் என்பது முற்றிலும் இந்த மாதிரி சிக்கல்களுக்கு ஆளாகக்கூடிய இதாக இருந்தது. பயன்படுத்தி இருக்கலாம், ஆனால் அதிகப்படியான பயன்பாட்டு முறைகளில் மாணவர்கள், இளைஞர்கள் இவங்க கைகளுக்கு போகலை. நான் கூட ஏற்கனவே ஒரு இதில் சொன்னேன், ஒரு செபியில் சொன்னேன். ஏபிஎம்மில் ஒரு முறை ஒரு சின்ன வேலை பழுவில் இருந்தேன். மாணவர்கள் வந்தாங்க, பள்ளி மாணவர்கள். அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு குரல் பதிவுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க பள்ளி சார்ந்த விடயம். அதுக்குள்ள அவர்களுக்குள்ள ஒரு உரையாடல் போகுது. நான் ஒரு வேலையாக போயிருக்கேன், அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கேன். அவங்களுக்குள்ள ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஒரு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் தான் இருப்பாங்க போல. சில பள்ளிகளை குறிப்பிட்டு சொல்றாங்க. அந்த பள்ளியில் அங்கே இந்த மாதிரி ட்ரக் இருக்கு அப்படின்னு. 9ஆம் வகுப்பு 10ஆம் படிக்கிற பிள்ளைகள். இந்த நடந்தது உண்மை. ஏபிஎம் நிறுவனத்தில் நம்ம பணிக்கு போயிருக்கிறப்ப அப்படிங்கிறப்ப இந்த விடயம் அரசுக்கு தெரியாமலோ அரசினுடைய கவனத்துக்கு இல்லாமலேயோ இது நடைபெற வாய்ப்பு இல்லை. ஏன்னா அரசுக்கு பல கண்காணிப்பு துறைகள் இருக்கிறது. எல்லா விதமான துறைகளும் கையில் வச்சிருக்கக்கூடிய அவங்களுக்கு தெரியாமல் இது எப்படி நடக்குங்கிறது ஒன்று இருக்கு. நீங்கள் மனதுக்குள்ள ஒரு வன்மம் இருக்கு. அதை உளவியல் ரீதியாக நம்ம பார்க்கணும். மனதுக்குள்ள ஏதோ ஒரு வன்மம் இருக்கு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வன்மம் இருக்கு. அது சாதி அடிப்படையில் இருக்கலாம், அல்லது முன்கோபத்தின் அடிப்படையில் இருக்கலாம், இல்லை ஒரு பெண்ணின் மீது இருக்கிற அந்த மாதிரி விடயங்கள். அந்த வன்மம் இயல்பாக இருக்கும்போது அது அமைதியா சரி இது நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு உட்படும். நீங்க இந்த மாதிரி இந்த போதைப் பொருட்கள்ல பல வகை சொல்றாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த போதையை உட்கொள்ளும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா அந்த வன்மம் பீறிட்டு மேல வருது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு கூட ஒரு பக்கம் அது சாதியினால நடந்ததுன்னு ஒரு பக்கம் எடுத்துட்டு போறாங்க. இப்ப நாங்குநேரி பெரும்பத்துல நடந்திருக்கக்கூடிய விடயங்கள். இன்னொரு பக்கம் அது போதைனால இருக்குது. எது நடந்திருந்தாலும் சாதியும் ஒரு போதைதான், போதையும் போதைதான். இல்ல, சாதியை காரணமா வச்சுக்கிட்டு போதையில இந்த சம்பவம் பண்ணாங்கன்றது சொல்லப்படுது. அதுதான் தம்பி. இப்ப அதுக்குதான் நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு வன்மம் இருக்கும். அந்த வன்மம் போதை, இந்த மாதிரி போதைகள் போகும் பொழுது நீங்க மதுனா கூட ஒரு கண்ட்ரோல் இருக்கலாம். இந்த மாதிரி போதைகள் உங்களை மூளையை முற்றிலும் மழுக்கடிச்சிடும். அந்த வன்மம் பீறிட்டு அந்த என்ன செய்யறோன்னே தெரியாம எதிரில் மனிதன் தானா, அதுல ஒரு இறந்தவர், ஒருவர் புலம்பெயர் மாநிலத்திலிருந்து வேலைக்கு இன்னொருவர் இந்த மாற்றுத்திறனாளி நம்ம பயன்படுத்தக்கூடாது. அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப
சட்டம் ஒழுங்கு என்பது இந்த போதையினால ரொம்ப சீர்கெட்டு இருக்கு. பல விடயங்கள் நம்ம சொல்லலாம். இந்த நீங்க வந்து சிந்தட்டிக் ட்ரக்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன விடயம் வந்து நம்ம உங்களுக்கு தெரியாத ஒரு விடயம், அதெல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. நம்ம இந்த மால் இருக்குங்க பாருங்க, அது ஒரு மால் இருக்கு. அந்த மாலில் ஒரு இரவு நேர விருந்து நடந்திருக்கு. நல்ல ஒரு ஐடி ஊழியர் அவர். அவருக்கு வந்து அவர் என்ன உட்கொண்டாருன்னே தெரியாம இறந்து போயிருக்கிறாரு. மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போகும்போது தான் சிந்தட்டிக் ட்ரக் வந்து பயன்படுத்தி இருக்கிறாப்ல. எப்படி இறந்தாருன்னே கண்டுபிடிங்க. அவருக்கு எந்த நோயும் இல்லை, எந்த விடயமும் இல்லை. இரவு விருந்துக்கு போயிருக்கிறாரு, மகிழ்ச்சியா இருந்திருக்கிறாரு, இறந்து போயிட்டாரு. எல்லாரையும் போட்டுட்டு அப்படியே அவங்க எல்லாம் போயிட்டாங்க. பாட்டு மருத்துவமனையில எடுத்துட்டு போய் நீங்க பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கு. அப்ப இந்த 5 வருடமாக பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள், இன்னும் சொல்ல போனா நம்ம தாய் பெண்கள், கல்லூரி பிள்ளைகள், வெவ்வேறு துறையில வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில இந்த போதைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிமையாக்கப்பட்டு இதன் மூலம் எத்தனை கொலைகள், எத்தனை வன்புணர்ச்சி விடயங்கள், சாதிய சிக்கல்களை இன்னும் மேலூட்டி கூறுதிட்டுவதற்கு இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கட்டு இருக்குன்னு பாருங்க. இல்ல, சட்ட ஒழுங்கில் மிக சிறப்பான மாநிலம் தமிழ்நாடு, நம்பர் 1 மாநிலம் அப்படிங்களா? முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் சொல்றாரு. ஒவ்வொரு முறை சொல்லும் போது இந்த நிகழ்வுகள் நடந்ததெல்லாம் எப்படி நடந்தது? தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு கஞ்சா கூட இல்ல அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்லியிருந்தாரு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். இப்ப இதெல்லாம் இந்த இந்த குறிப்புகேடுகள், இந்த விடயங்கள்லாம் இப்ப எங்க இருந்து வந்தது? நான் சொன்னது கொஞ்சோண்டு அடிக்கிட்டே போனா. இந்த மாணவர்கள் நீங்க பாத்திருக்கீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே திருநெல்வேலி பக்கத்துல ஏதோ ஒரு இதுல ஒரு கார் ஓட்டி கொண்டு எல்லாத்தையும் அடிச்சத பாத்தீங்களா இல்லையா அந்த காணொலி? அப்ப அது எதனால நடந்தது? அதுலயும் போதையில ஒரு மாற்றுத்திறனாளிய வந்து இருசக்கர வாகனம் வைத்திருக்கிறாரு, அந்த வாகனத்தை அடிக்கிறாரு, அடிச்சு விட்டு பழக்கடையில போய் மோதுறாரு. இதெல்லாம் எங்க நடந்தது? பக்கத்துல ஒரு காவல்துறை பாத்துக்கிட்டே வீடியோ எடுத்துட்டே பாத்துட்டு. எதுல நடந்தது? பேருந்து நிலையம் பக்கத்துல நடந்தது. இதுதான் வந்து உங்களுக்கு சட்டம் ஒழுங்கும் கொஞ்சம் கூட ஒரு இது கூட கஞ்சா இல்லைங்கிறதுக்கு விடயமா? ஒருத்தன் தன்னிலை மாறி இங்க வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்குன்னா இது எப்படி சப்பல் செய்யப்படுதுன்னு உங்களுக்கு தெரியலையா? உங்கள் ஆட்சி மீதே பெரிய ஒரு இயக்குனரும் இன்னொரு விடயமும் சேர்ந்து ஒரு பெரிய விடயம் பேசப்பட்டுச்சா இல்லையா? அவர் தான் வந்து அதுக்கான டைக்கூனுங்கிற அளவுக்கு எல்லாம் பேசப்பட்டு அதுக்கப்புறம் ஜாமீன்ல வெளியே வந்தாரு. கதை எல்லாமே இருக்கு அந்த கதை. இப்ப இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இருக்கிறது பூரா நம்ம பிள்ளைய பாவம் இருக்கிற அண்ணன் தம்பியா பேசிக்கிட்டு இருக்கோம் பூரா. கொஞ்சம் அரசாங்கம் தன்னுடைய குடிமக்கள் இந்த மாதிரி அழிவதை வந்து கண் கூட பார்க்கவும் விரும்பாது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு மட்டும் எப்படி அதை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு எப்படி இருந்திருக்கும்? அது எப்படி அனுமதிச்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அனுமதிக்குங்கிறத விட இருக்கு, உங்களுக்கு பக்கத்துல அருகாமையில உள்ளவங்களையே அந்த விடயத்துல ஈடுபட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? அதன் மூலம் வருமானம் வந்து சேர்ந்தா எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்ப ஒரு சில பேர் அமைச்சர்கள் பேர் இதுல அடிபட்டது இல்ல, இந்த சிந்தட்டிக் ட்ரக்ல, இந்த பள்ளிகளுக்கு வந்து கஞ்சா போவதில்ல, இது போதைப் பொருட்கள் விற்பனை இல்ல, பல பேரோட பேர் அடிபட்டது இல்ல. அது நமக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனா அடிபட்டதா இல்லையா? அப்ப இந்த அடிபட்ட பேர் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த போதை சார்ந்த விடயங்களை உங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திமுக வந்து என்ன முன்னெடுக்குது? சே நோ ட்ரக்ஸ் தான் அவங்களோட எல்லா போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு உங்களோட எதிர்கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்படா இது போதை உள்ள தமிழகமா உருமாறி இருக்கு தானே? அதுக்கு காரணம் யாரு என்பதை நீங்க கண்டிருந்து களைய வேண்டும் தானே? காரணம் அதற்கு ஒரு முறை காரணம் சொல்லப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு கஞ்சா எங்க இருந்து வருது அப்படிங்கிற ஓப்பனிங் பாயிண்ட பாருங்க. குஜராத் துறைமுகம் வழியாக தான் வந்து கொண்டு இருக்கு. குஜராத்ல இந்தியாவுக்குள்ள அனுமதிக்கிறீங்க அதனாலதான் இங்க வந்துகிட்டு இருக்கு என்ற ஒரு காரணம் சொன்னாங்க. சரி, இந்தியாவுக்குள்ள வந்துகிட்டு இருக்குங்க குஜராத் துறைமுகம், நீங்க ஏங்க அனுமதிக்கிறீங்க? உங்க கையில தானே அரசு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளேயே உங்களுடைய எல்லா விதமான சிபிஐல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே காவல்துறை, எல்லா சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரமும் முதலமைச்சருக்கு தானே இருக்கு. உங்களுக்கு வந்திருக்கும்ல செய்தி, நீங்க அதை தடுக்கணும்ல. இத்தனை பிள்ளைகள் இத்தனை விடயங்கள்னால ஒரு சிபிஐ எங்களை கேட்காம உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற சொன்ன தமிழ்நாடு அரசுக்கு இந்த மாதிரி போதைப் பொருளும் எங்கள் அனுமதி இல்லாமல் எங்கள் பார்வைக்கு படாம வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. இல்ல, அதுதான் நானும் சொல்றேன். உங்க பார்வைக்கு சொல்லணும், அப்படி சொல்லணும். பார்வைக்கு இல்ல, நீங்கள் தானே, உங்களை தானே மக்கள் பிரதிநிதியாக இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய பொறுப்பை உங்க கையில தான் கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்றீங்க திராவிட மாடல் அரசுன்னு.
இது போதை மாடல் அரசால இருக்கு அப்படிங்கிறது தான் பார்வையா நம்ம வைக்க வேண்டியிருக்கு. போதை மாடலா? ஆமா, எத்தனை உயிர்கள் இதனால போயிருக்கு. உயிர்கள் போவதில்லை தம்பி, ஒருவனுடைய எதிர்காலம், எங்கள் இளைஞர்களுடைய எதிர்காலம், தமிழகத்தினுடைய எதிர்கால பிள்ளைகளுடைய வாழ்வியல் கூறுகள் மட்டப்பட்டு இருக்கிறது. ஒருத்தன் வந்து இந்த விடயத்துல அடிக்ட் ஆயிட்டானா அவனை நீங்க மீட்டு கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய சிரமம் தெரியுங்களா தம்பி? போதையின் பாதையில் செல்லாதீர்கள், போதையின் பாதை கேடு. விளம்பரம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒவ்வொரு முறையும் விளம்பரம் கொடுக்கிறாரு. அந்த வீடியோ தியேட்டர்ல ஓடுது, டிவிகள்ல வருது, யூடியூப்ல வருது. இதற்கு பிறகும் தமிழ்நாடு அரசு இல்ல தம்பி, விழிப்புணர்வு காணொளிகளை ஒரு முதலமைச்சரா அவர் பதிவு செய்ததுல நம்ம ஒன்னும் எதுவும் சொல்லல. மதிப்புக்குரிய முதல்வர் அவர்களே, நாங்க என்ன சொன்னோம்னா, இந்த 5 வருடத்துல உங்களுக்கு தெரியாமல், உங்களுக்கு அனுமதி இல்லாமல், உங்களுடைய கண் பார்வைக்கு தெரியாமல் இது நடந்து கொண்டு இருக்கிறதா? அப்பனா காவல்துறையும் சட்டமும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதுதான் நம்ம கேள்வியா வைக்கிறோம். உங்களுக்கு தெரிந்துதானே நடக்குது. இல்ல உங்களுக்கு தெரியலன்னா அப்ப நீங்க தெரியலங்கிற விடயத்தை தேடி கண்டுபிடிக்கணும்ல. மீண்டும் அதான் சொல்றோம், ஒரு முதலமைச்சருக்கு தெரிந்து அவர் எப்படி சார் அதை அனுமதிப்பாரு? ஏன் அவருக்கு என்ன தேவை இருக்கு? இல்ல நம்ம தெரிந்து அவருக்கு என்ன லாபம் இருக்கு? லாபம் இருக்கா இல்லையங்கிறத விடயத்தை பத்தி நம்ம வரல. லாபம் வந்திருந்தா நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியுங்களா? நம்ம ஒரு ஊடகவியலரா பார்க்கிறோம். லாபம் இருக்குன்னு மற்ற ஊடகவியலர்கள் பேசிக்கிறாங்கல்ல. இதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்கு என்று சொல்கிறார்களே, பெயர்கள்லாம் அடிபடுது. அடிபடுதுன்னா நீங்க அவர்களை கூப்பிட்டு, அதுவும் பள்ளி கல்லூரிகள்ல ஏங்க பண்றீங்க? இயல்பா கிடைக்குதுங்கிறாங்களே, இயல்பா வந்து விற்கப்படுது அப்படின்னு சொல்றாங்களே. எவ்வளவு பெரிய மன வலி இருக்கு. அதை எதுக்காக நாங்கெல்லாம் மன வலியோட அதை பேசுறோம்னா, ஒட்டுமொத்த எதிர்காலம் என்பது இந்தியாவினுடைய எதிர்காலம் இளைஞர்கள். அப்துல் கலாம் சொல்லி இருக்கிறாரு, முன்னாள் குடியரசுத் தலைவர். அதை விடுங்க, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இளைஞர்கள். இந்த இனத்தினுடைய வாழ்வியல் கூறுகளை, இந்த இனத்தினுடைய பண்பாட்டு விழுமியங்களையும், இந்த இனத்தினுடைய மெய்யல் கோட்பாட்டையும் எடுத்துட்டு போற தகுதியும் திறமையும் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வாழ்வியல் கூறுகளை வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய இடத்துக்கு தமிழ் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வளரணுங்கிற இந்த நேரத்துல உங்களுடைய இந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் அரசுல இளைஞர்களுக்கு வெறும் போதை மாடல் அரசால பார்க்கப்பட்டிருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய சம்பவம் தம்பி, அங்கொன்று இல்ல அங்கொன்று இங்கொன்று செய்திகளாக மாறுகிறது. அதை சொல்லுங்க, அப்படி பேசாதீங்க. அங்கொன்று இங்கொன்று நடப்பது செய்திகளாக மாறி இருக்கிறது. நான் சொல்லுவது பிள்ளைகளுடைய மனநிலையும் அவருடைய உடல்நல கூறுகளும் அவருடைய சிந்தனையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கால சிந்தனை பாதிக்கப்பட்டிருக்கு போதையினால. நீங்க அதை ஒரு முறை நீங்க பயன்படுத்திங்கன்னா அதை தேடி அலையக்கூடிய சிந்தனைக்கு தள்ளப்படுறாங்க. இன்னும் கிராமங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, கிராமங்கள்ல படித்து வளர்ந்த பிள்ளை தான் நீங்களும். கல்லூரிக்கு தான் நம்ம எல்லாம் வந்து நகரத்தை நோக்கி வந்திருக்கிறோம். அங்கதான் சில விடயங்களை பார்க்கிறோம். நம்ம கிராமங்கள்ல கிடைக்குதுங்கிறாங்க தம்பி. அது எவ்வளவு பெரிய மன ஒரு கிராமங்கள்ல எனக்கு தெரிஞ்சு சாராயம் கிடைக்கும், பாக்கெட் சாராயம். அது பெரியவங்க குடிப்பாங்க, அது ரைட்டு, அது போயிடும். கஞ்சா போதை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. பள்ளிக்கூடங்கள்ல கிடைக்குது தம்பி, அரசு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடங்களுக்கு வெளியில கிடைக்குதுன்றாங்க. அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய கமர்கட்டு இழந்த மிட்டாய் மாதிரி வெளியில கிடைக்குதுன்றாங்க தம்பி. அது எவ்வளவு பெரிய சீர்கேட்டுக்கு உள்ளாக்கப்படுது. எவ்வளவு பெரிய சிந்தனை. அரசாங்கத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகள், தினக்கூலி பிள்ளைகள் படிக்கக்கூடியவங்க, ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளை படிக்க வைக்கிற எங்கள் பிள்ளைகள் அதை நோக்கி நகர்வது என்பது எவ்வளவு பெரிய மன அழுத்தமா இருக்கு நமக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே என்னை அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள். நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாருக்கும் நான் எல்லாரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில கஞ்சா போதைகள் பறந்து இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது அது முரணாக இருக்கிற மாதிரி இருக்கு. மகன்களை இப்படி செய்வாரு, தன்னுடைய மகள். நீங்க வந்து ரொம்ப சரியான கேள்வி வைக்கிறீங்க. தன்னுடைய மகள்களுக்கும் ஒரு அப்பா முதலமைச்சர் எப்படி பிழை செய்வார்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வுல டாப் மோஸ்ட் எஜுகேஷனிஸ்ட், அதாவது கல்வியாளர்கள் யாரா பேசுறாங்களா? எனக்கு தெரிந்து டாப் மோஸ்ட் நடிகர்கள் வந்தாங்க, டாப் மோஸ்ட் இயக்குனர்கள் வந்தாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எத்தனை கல்வியாளர்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க? எங்கள் ஐயா சிவகுமார் அவர்களை கல்வியாளரா நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லையா? மதிப்புக்குரிய சிவகுமார் அவர்கள் நடிகர், நல்ல நடிகர். அது நடிகர், திரைக்கதை சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல இருக்கலாம். நாங்களும் அந்த துறையில தான் இயங்குறோம். நாங்கள் எப்படி கருத்தியலை கூற முடியும்? எந்த கல்வியாளரை நீங்க கூப்பிட்டீங்க? உலகத்துல தமிழ்நாட்டிலிருந்து படித்துட்டு போன மிகப்பெரிய கல்வியாளர்கள் இல்லையா? ஒண்ணு போதை மாடல், இல்லைன்னா விளம்பர மாடல்.
கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுக்கு நடிகர்களும் திரைப்பட இயக்குனர்கள் தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை வந்து போற்ற முடியுமா? நாங்கள் எல்லாம் இப்படிதான் படித்து வந்தோம். இந்த 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 கல்வியை தான் நாங்க படிச்சோம். எந்த கல்வியா இந்த உயரத்துல இருக்கோம் அப்படின்றத சொல்ல வரேன். ஏங்க, திரைத்துறையில வெற்றி பெற்று வருஷத்துக்கு 365 படம் வருதுங்க. 365 நாள் தான் இருக்கு. வருஷத்துக்கு 500 படம் வருதுங்கிறாங்க. இருக்கிறதே 365 நாள் தான் ஒரு வருடத்துல. குறைஞ்சது 250 படம் கூட வச்சுப்போங்க. 250 படம் வருதுங்க. 250 இயக்குனர்கள் இருக்கிறாங்க. இந்த திரும்ப திரும்ப படம் பண்றவங்க 3-4 பேர் தான் இருப்பாங்க. பாக்கி எல்லாம் புது இயக்குனர்கள், புது சிந்தனைகள் தான் வருது. அவர்கள் எல்லோருமே கல்வியில் பெற்ற எஜுகேஷன் என்பது, கல்வியல் என்பது முற்றிலும் மாறுபட்ட சிந்தனைங்க. ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய விடயம். ஹிட்லர் இருக்காரு இல்லைங்களா, நாசிசம் பாசிசம் இருக்கு இல்லைங்களா, நாசிசமும் பாசிசமும் முதல்ல எங்க தெரியுமா கைய வச்சாங்க? கல்வியல் கொள்கையில, கல்வியில தான் கைய வச்சாங்க. அவங்க கொள்கையை எங்க கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா, எஜுகேஷன் பாலிசி உருவாக்குனாங்கல்ல, கல்வி கொள்கையை, அதுலதான் ஹிட்லர் அவருடைய விடயத்தை வச்சார். நாசிசமும் பாசிசமும் அப்படிதான் வைக்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விடயத்துல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு, நீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுல திரைக்கவர்ச்சியில வெற்றி பெற்றவங்க, திரைக்கவர்ச்சியான உள்ளவர்களை கொண்டு போய் நீங்க வச்சு மேடையில பேசினது எவ்வளவு பெரிய பிள்ளை. சரி, அதற்கும் இந்த போதை கலாச்சாரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? எங்க பிள்ளைகளை படிச்சு முன்னேறி போங்கன்னு சொல்லாம, படிப்புல நடக்கிற விடயத்தை திரைக்கவர்ச்சி மூலம் கொண்டு வந்து காட்ட வேண்டிய விடயம் இருக்குல்ல, அது ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையா? நீங்க என்ன ஒரு கல்லூரியா நடத்துறியா? இல்ல கேக்குறேன், எங்க அரசு செய்ய வேண்டிய வேலையாங்க இது? ஒரு பக்கம் போதை மாடல்ல கொண்டு போறீங்க, இன்னொரு பக்கம் திரைக்கவர்ச்சிகளை கொண்டு விளம்பர மாடல்ல கொண்டு போறீங்க. எல்லா வகையிலையும் எங்கள் பிள்ளையினுடைய முன்னேற்றத்தை தடுப்பது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? திரைக்கவர்ச்சி தானே. ஆமா. இன்னொன்னுங்க, மருத்துவ கல்லூரி கிடைக்கணுங்க எங்களுக்கு. மருத்துவ கல்லூரி புது கல்லூரிக்கு கிடைக்கணும். சிறப்பு அமலாக்கத்துறை அமைச்சர் தான் அதை செய்யணும். விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடியவர் தான் இன்னைக்கு சிறப்பு அமலாக்கத்துறையும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாங்க, உங்களுக்கு சொல்ற மாதிரி சிறப்பு நீங்க சிறப்பு திட்டம் எது உருவாக்கினாலும் அது வந்து நீங்க வந்து மதிப்புக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், உதயநிதி அவர்கள் கையெழுத்து போடாம நடக்காது. அப்படின்னா நீங்க சிறப்பு எது பண்ணனாலும் கையெழுத்து மூலம் பல விடயங்கள் இங்க வரணும். அது ஒண்ணு. ஆனா அவங்க தான், அந்த துறை தான் இந்த புதுமையான கல்லூரிகள் உருவாக்கணும், மருத்துவ கல்லூரி உருவாக்கணும்னு மத்திய அரசு அறிவிக்குதுங்க. அந்த அறிவிப்புக்கு இத்தனை கல்லூரிகள் வேணும்னு போயிட்டு எழுதி கொடுக்கலங்க, எழுதி அனுப்பலங்க. அதுக்கு தேதி முடிஞ்சிருச்சுங்க. இல்ல, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய நிகழ்ச்சியா நடத்திய பிறகு எதற்கு அந்த தேவை இருக்காதுல்ல? அப்ப இவ்வளவு கல்லூரி தமிழ்நாட்டுல இருக்குன்னு அர்த்தம் தானே. நீங்க என்னங்க புது மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தீங்க? எந்த கல்லூரிக்கு நீங்க மத்திய அரசு 5 வருஷம் கேட்டு வாங்குனீங்க? 2021க்கு பிறகு ஆமா புது கல்லூரி அது வந்துச்சு. 11 மருத்துவ கல்லூரிகளை திறந்து வச்சாங்க. அது அந்த 11 மருத்துவ கல்லூரியும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட ஆட்சி காலத்துல மத்திய அரசு கேட்டு இப்படி எழுதி போடணும்லங்க, அந்த மாதிரி கேட்டு வாங்கினது. நீங்க வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுனா ஒரு பக்கம் எங்க பிள்ளைகளை விளம்பர மாடலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்க. எங்க பிள்ளைகளுக்கு வந்து சாம்பார் சாதம் கொடுத்தது, இட்லி கொடுத்ததெல்லாம் இப்ப நாங்க சொன்னா தப்பா போயிடாது. அது அல்லங்க விடயம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பது மிக சிறந்த கல்வியாளர்கள் வந்து இந்த உலகத்துக்கு சொல்லி இருக்கணும். உலகம் திரும்பி பார்த்திருக்கோம். நீங்க வந்து நடிகர்களையும் ஒரு திரைப்பட இயக்குநர்களையும் கூப்பிட்டு வந்து, அது உங்களுக்கு பிடித்த திரைப்பட இயக்குநர்களை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறீங்க. சரியான கல்வியலை பத்தி பேச சொல்லுங்க பாக்கும். இல்ல யார் வேணாலும் வரட்டும், நம்ம பேசுவோம். சரிங்க. அப்ப அப்படியாப்பட்ட சிறந்த கல்வினா ஏன் மதிப்புக்குரிய ஜவஹர்நேசன் அவர்கள்லாம் இருந்தாரு, கல்விக் கொள்கையிலிருந்து எதுக்கு அவரை நீக்கி விட்டீங்க? அவர் நீக்கி விடல, அவரா உங்களோட வேலை செய்ய முடியாதுன்னு ரிசைன் பண்ணிட்டு போனாரு. அவர் மிக சிறந்த கல்வியாளர் இருக்க, உலகம் போற்றக்கூடிய கல்வியாளர். உள்ள சில சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அப்புறம் எங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு? நீங்க அதை பேசுவோம், தேர்தலில் பேசுவாங்க. இப்ப எனக்கு என்னன்னா, எங்கள் பிள்ளைகளை எல்லா வகையிலையும் உங்களுடைய சுய லாபலட்ட கணக்குகளுக்காக, உங்களுடைய அதிகார பகிர்வுக்காகவும் இல்ல அதிகார என்ன சொல்லுவது, போதைக்காக நீங்க வந்து எங்க பிள்ளைகளுடைய வாழ்வியல் கூறுகளை ஒரு பக்கம் போதையாகவும் ஒரு பக்கம் விளம்பர மாடலாகவும் கொண்டு போய் சேர்ப்பது வந்து, இதற்கு சட்டம் ஒழுங்கு வந்து மிக தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதை நான் சொல்லல, இப்ப இங்க நடக்கக்கூடிய எல்லா விடயங்களும் சொல்லும். இதுல என்ன பெருன்னா, அதை இருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக பேசக்கூடிய சில கூட்டணி கட்சிகள்லாம் அதுல இருக்குன்றாங்க. தத்துவ ரீதியாக கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய சிகப்பு சித்தாந்தத்தை வச்சிருக்க கம்யூனிஸ்ட் எல்லாம் வாய மூடி மௌனம் காக்குது. அதான் இருக்கக்கூடிய பெரிய விடயம். இப்போ போதையினால மட்டுமே இந்த சம்பவம் நடந்து விடல. இன்னொரு பக்கம் சொல்லப்படுது சாதிய கொடுமை, சாதிய
வெறியாட்டம் நடந்திருக்கிறது. ஏற்கனவே நாங்குநேரியில ஒரு பள்ளி மாணவன் வெட்டப்பட்ட சம்பவம் பார்த்திருப்போம். அதில் சம்பந்தப்பட்ட 2 மாணவர்கள் இதுல இந்த 9 பேர்ல அந்த 2 பேர் இருக்காங்க. இவர்களுக்குள்ளாக ஒரு சாதிய மோதல் இருக்கு. இது ஒரு ஊரு பிரச்சனையா இல்ல சாதிய பிரச்சனையா அப்படிங்கிறத நாங்க தீர விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. அதன் ஊடாக போதையும் கலந்து விட்டது அப்படின்றத நம்ம இதை பார்க்கணும். அப்ப சாதிய மோதலும் இங்க குறிப்பாக தென் மாவட்டங்கள் அதிகமா இருக்கிறத திரு மாரி செல்வராஜ் திரைப்பட இயக்குனர் அவருமே கூட அவரோட அறிக்கையில சொல்றாரு. விஷமத்தை விதைத்து வருகிறார்கள், அவர்கள் யார் என்று கண்டறிந்து அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, அவர் வந்து குறிப்பாக இந்த சாதிய கொடுமைகள், சாதியவாதிகள் விஷமத்தை விதைத்து வருகிறார்கள் என்பதை மென்ஷன் பண்றாரு. இப்போ போதை மட்டுமே காரணம்னு சொல்லிட முடியாது. இல்ல, இப்ப நீங்க சொல்றது தம்பி, இதுதான் அடிப்படை. கல்வி என்பது சமத்துவத்தை போதிக்கணும்ன்றாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுல நீங்க திரைக்கவர்ச்சி, திரை இயக்குனர்கள், இப்ப நீங்க டெல்டாவுக்கும் பயணம் செஞ்சிருப்பீங்க. இப்ப நீங்க இந்த படம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த சைட் எல்லாம் பயணம் செஞ்சிருப்பீங்க. அங்க வந்து திரைப்பட நடிகர்களுக்கு ஒரு நற்பணி மன்றம் வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவர் தான் வச்சிருப்பாங்க, நீங்க பார்க்க முடியாது. திருச்சிக்கு இந்த பக்கம் வந்து நீங்க திருச்சிக்கு தென் மாவட்டத்துக்கு போனீங்கன்னா பிரசாந்துக்கு நடிகர் சங்கம் இருக்கும், சரி நடிகர் இருப்பாங்க, நற்பணி மன்றம். சியான் விக்ரமுக்கு இருக்கும், அது ஒரு பகுதியில. ஆமா, இப்ப பேசக்கூடிய மாரி செல்வராஜ் திரைப்படம் எடுத்தார் இல்லையா, துரு விக்ரம், அவருக்கு பைசன் அவருக்கு இருக்கும். அந்த பக்கம் போனீங்கன்னா அப்படியே இன்னொரு அந்த பக்கம் போனீங்கன்னா கார்த்தி, நவரச நாயகன் கார்த்தி, அவருடைய மகன் கௌதம் கார்த்தி, இப்படி ஆர்.கே. சுரேஷ், உங்களுக்கு தெரியாதா? ஆர்.கே. சுரேஷ் இப்படி பல பேருக்கு அங்க நடிகர் இது உண்டு. நாங்க எங்களோட பகுதிகள் எல்லாம் பார்க்கும்போது சத்யராஜ், விஜயகாந்த், ரஜினிகாந்த், விஜய், அஜித், இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எல்லா மக்களும் வச்சிருக்காங்க, விருப்பப்பட்டு வச்சிருப்பாங்க. அதுவும் பெரிதும் இருக்காது, எங்க ஒன்றும் இங்க ஒன்றுமா இருக்கும். நீங்க அங்க போனீங்கன்னா அது ரெண்டுமே நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டுமே சாதி அடையாளத்தோட இருக்கக்கூடிய நடிகர்கள் தென் மாவட்டங்கள். ஆமா தம்பி, ஆமா, தென் மாவட்டத்துல அதான் இப்ப பேசக்கூடிய இயக்குனர் அவர்களே நீங்க வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எடுத்து பாருங்க. பாண்டியருதுன்னு ஒரு குரூப் வச்சு, தேவேந்திர குல வேளாளர்னு ஒரு குரூப் வச்சு, அது சம்பந்தப்பட்ட எல்லாமே இவர் பேசக்கூடிய அத்தனை விஷயத்தையும் பரப்புறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தேவர் செய்திகள்னு போட்டு எல்லாமே பரப்பப்பட்டிருக்கு, வெளிப்படையா பேசுவோம். அங்க நீங்க வந்து அந்த கிராமங்களுக்கு போனீங்கன்னா அந்த கிராமங்களுக்குள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா மின்சார கம்பம் இருக்கு இல்லையா, அதுல பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கும். அந்த பெயிண்ட வச்சே சொல்லிடலாம் இது எந்த சமூகத்தை சார்ந்தது. இங்க இருக்கு வட மாவட்டத்திலயும் நீங்க சொல்ற அந்த மாதிரியான பெயிண்ட் அடிக்கிற கலாச்சாரம் இருக்கு, இப்ப வந்திருக்கு. சினிமாவையும் வந்து சாதிய பார்வையோட தான் பார்க்க வேண்டியது. ஆமா தம்பி, இங்க வந்து சினிமாக்காரர்கள் யாரும் மேடையில வந்து பேசினாலும் அப்ப இவர்கள் இந்த சாதியின் பிரதிநிதித்துவமாக பேசுகிறாங்க. ஆமா, அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த திராவிட மாடல்ல கடந்த 5 வருடமா நடந்திருக்கு, அதிகமா இருக்குன்றேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில பேசின இயக்குநர்கள் எல்லாருக்கும் பின்புலத்துல இப்படிதான் பார்க்கணும். பார்க்கணும்ல, பார்க்கப்படுதுன்னு சொல்றேன். நீங்களானும் பார்க்கல, ஆனா அதை சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். புரியுதுங்களா இல்லையா? நீங்க எந்த அடையாளத்தோட பாப்பீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இளைஞர்கள் வந்து ஒரு பக்கம் போதையினால அழிந்து கொண்டிருக்கிறார், இன்னொன்னு திரையில வந்து யாரு நம்ம சம்பந்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க யாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் புதைக்கப்படுது இல்ல தம்பி. அதான் ஒரு பக்கம் போதையில அழிந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் திரை கவர்ச்சியினால மூளை மங்கி கொண்டிருக்கிறார். ஆமா, திரை கவர்ச்சியினால மூளை மங்கி கொண்டிருப்பது ஒரு புறம், திரை கவர்ச்சியினால சாதி அடிப்படையிலான விடயங்கள் இருக்குல்ல, அது போய் கொண்டிருக்கிறதும் இன்னொரு. அதை யாராச்சும் யாராவது பேச சொல்லுங்க, மறுத்து பேச சொல்லுங்க பார்க்கலாம். சார், ஒடுக்கப்பட்ட எங்களுடைய குரலை ஒழிப்பதற்கு ஒருத்தர் வந்து தம்பி, அது வேற தம்பி, அது வேற. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியல் கூறுகளை பேசுவது என்பது வேற, அவரை எங்களுடைய அடையாளமாக நீங்க பார்ப்பது என்பது வேறல்ல. நீங்க எடுத்து பாருங்க தம்பி, நான் இன்னும் சமூக வலைதளங்களை எடுத்து பாருங்க. நல்லக்கண் ஐயா இறந்து போயிட்டாரு தம்பி. நல்லக்கண் ஐயாவை ஒரு சமூகத்தின் பார்வையில பதிவு போடுறான் தம்பி. கடைசி வரைக்கும் சமத்துவத்துக்காக நின்னு போராடின ஆளு தம்பி. அவரை நான் இந்த சமூகம்னு பதிவு போடுறான் தம்பி. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் மாறி இருக்குது தம்பி. இல்ல, இன்னைக்கு சோசியல் மீடியாவை ஆக்கிரமித்திருக்கிறது இளைஞர்கள் தான், பெரும்பாலும் இளைஞர்கள், பெரியவர்கள் கூட இல்ல. ஆமா, நீங்கள் பெரியவர்கள் சொல்லியிருந்தா கூட சரி, ஒரு சாதிய வன்மம் இருக்கு அவர்களுக்கு, அது அந்த காலத்துல இருந்து அப்படியே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதுவும் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் படித்து வளர்ந்த இளைஞர்களுக்கு இப்படி சாதிய பாகுபாடு எங்க இருந்து வந்திருக்கும்?
ஏன்னா இந்த இந்த சாதிய பாகுபாடோட அடுத்து ஒன்று திரையின் அடையாளமாக இப்ப பார்க்கப்படுதுல ஒரு விடயமும். அது வந்து மிகுந்த ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப நுண்ணு அளவுல பார்க்க வேண்டியிருக்கு. அது புகுத்தப்படுது தன்னை அறியாமலே. உங்கள்கிட்ட பேசுறவன நீங்க வந்து ஒரு விடயத்தை ஒரு ஊடகங்களா நீங்க அதை வந்து எச்சரித்து எழுதுறீங்கன்னா முதல்ல நீங்க என்ன சமூகம்னு தேடி பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எதிராக ஒரு கண்டனத்தை பதிவு செய்றீங்க தம்பி. ஒரு திரைப்படம் உங்களுக்கு சரியா படல, விமர்சனம் பண்றீங்க, இவன் யாருன்னு தான் பார்ப்பான் முதல்ல. சொன்ன கருத்தெல்லாம் பாக்குறது, சொன்ன கருத்தை பார்க்க அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த சமூக விடயம். நீங்க இப்ப வந்து இதுதான் விஷமத்தனமா இருக்கு. ஆமா, இதுதான் விஷமத்தனமா இருக்கு இன்றைய இளைஞர்களோட. ஆமா, அது இந்த விஷமத்தன்மை தான் போதைக்கு அடிமையாகிறப்ப அது வேற மாதிரி போகுது. அந்த வன்மம் தலைக்கேறி எழுதுறதுல பாக்குறான் தம்பி. எழுத்துல பாக்குறான்ல உங்களை, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு. ஒடுக்கப்பட்ட விடுதலைக்காக விடுதலை போர்க்குரல் என்பது வேற, அதை கொடுத்திருக்காங்க. ஆனா அவர் எங்களுடைய அடையாளமாக நீங்க போற்றி கொண்டாடுவது எதன் அடிப்படையில? சாதி அடிப்படையில தானே. நீங்க இப்படி சாதி அடிப்படையில்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, குறிப்பா தென் மாவட்டங்கள். இந்த பக்கம் பார்த்தோம்னா இளைஞர்கள் எல்லாமே ஒரு புதிதாக நடிகர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், அவரை நோக்கிதான் போய்கொண்டிருக்கிறார்கள்ன்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இந்த இளைஞர்களுக்கு அந்த மாதிரியான சாதிய ரீதியிலான எந்த எண்ணமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தலாமா? இல்ல இதுல எப்படின்னா தம்பி, ஒரு பெரும் நடிகர் அவர். அந்த பெரும் நடிக்க அவருடைய திரைக்கவர்ச்சி மூலம் அவருக்காக சேர்ந்த அவர் மீது அன்பு செலுத்தின எல்லோரும் அதுல பயணம் செஞ்சு கொண்டு இருக்காங்க. அதுல பயணம் செய்யும் போது அவங்க விஜய், இப்ப நீங்க சொல்லக்கூடிய நடிகர் விஜய் அவர்களை சொல்றீங்க, தாவேக்கா தலைவர் விஜய் அண்ணா அவர்களை பத்தி சொல்றீங்க. இப்ப அவர் பக்கம் போகும்போது அவருக்குள்ள சாதிய முனை போட போறாங்களா அப்படின்னு பார்த்தா நம்ம ஒட்டுமொத்த பார்வையில பார்க்கும்போது அப்படி நம்ம அணுக முடியாது. இனிதான் தெரியும் அது எப்படி பார்க்கப்படுது அந்த அரசியல் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அவங்க அதுக்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 மிகப்பெரிய ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவங்கள கொள்கை தலைவரா வச்சுட்டாங்க. இப்ப கொள்கை தலைவர்னு அதுல எடுத்து போட்டதுனால எல்லா சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவமும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதை அணுகுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா நீங்க வந்து ஒரு விடயத்தை இப்ப நீங்க இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்து இந்த கொம்பன் படம் எடுத்தார், அவர் பேர் முத்தையா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில அவர் வந்து தேவர் மகன் படம் வந்திருக்கு. ஆனா அதே நேரத்துல அவர் ரஜினிகாந்த் ரசிகர். பாண்டியன் திரைப்படமும் ரிலீஸ். ரஜினியோட பாண்டியமா வேற ஒரு படமா அந்த திரைப்படம் வந்திருக்கு. ஆனா அவர் மீது அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கிட்ட அவர் மீது அவர் படம் எடுத்ததுனால அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா தேவர் மகன் திரைப்படம் வந்தப்ப அவர் படமாக்கப்படுது பாண்டியன் படத்துக்கு. ஆனா அவர் மீதுதான் அந்த சாயம் பூசப்படுது. ஆமா, அவர் என்னன்னா தம்பி, நீங்க ஒரு திரைய வந்து அவர் என்ன வாழ்ந்தாரோ, அவர் என்ன அவருக்கு என்ன அவர் வந்து சிறு வயதுல இருந்து பார்த்தாரோ, அவர் எந்த வாழ்வியலை வாழ்ந்தாரோ அதுல இருந்து தான் நம்ம ஒரு கதையை பின் பண்ண முடியும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரே வந்து போர்க்குடி தூக்குனாரு. நீ வந்து படம் எடுக்கிற, ஆனா நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்களையே வெட்டுவான் குத்துவான் தான் படம் எடுக்கிறதே தவிர ஒரு நீதிபதியாகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு போலீஸாவையோ காமிச்சிருக்கிறியா அப்படின்ற ஒரு போர்க்குடியும் தூக்கப்பட்டது. போர்க்குடி தூக்கப்பட்டது ஒரு பக்கம். அவர் என்ன பார்த்தாரோ, அவர் வந்து ஒரு புரட்சி பண்ணல, அவர் ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கணும், நான் எப்படி வாழ்ந்தனோ அந்த இதை பதிவு பண்றேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா அவர் உண்மையிலேயே அவர் ஒரு சமூகம்னு சொல்றாங்களா, அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் பார்க்க போலையா அவர் அப்ப எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. இப்ப நீங்க சொல்ற இயக்குனர் இருக்குல்ல, அப்படி நீங்க வந்து எல்லாவற்றையும் பரவலாக பார்ப்பது என்பது, ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவராக பார்ப்பது என்பது, அதை கிளப்பி விடுறாங்க அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து உங்களுடைய தத்துவம் தோற்று போயிட்டு இருக்குது. நான் இறுதியா அங்கதான் வந்து நிக்கிறேன். சாதி ஒழிப்பை பேசின நீங்க, சாதிய விடயங்களை பேசின நீங்கள் 50-60 வருடங்களா இந்த மண்ணில் என்னதான் சாதிச்சிட்டீங்க? இப்ப 5 வருஷத்துல எத்தனை சாதிய, இப்ப இந்த வெட்டப்பட்டது யாரோட அரசுல நடந்துச்சு? திமுக அரசு. இந்த இதுல வந்து மலம் கலந்தது எங்க நடந்தது? யாரோட இதுல நடந்தது? ஐயா அப்பாவோட ஆட்சியில. இன்னும் நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். இன்னும் எவ்வளவு விடயங்கள் இருக்கு. இன்னும் நமக்கு ஏகப்பட்ட விடயங்களை சொல்லலாம். இது எல்லாமே யாரோட ஆட்சி நடந்தது? திராவிட மாடல் ஆட்சி. அப்ப 50 வருடமாக ஒரு தத்துவத்தை நீங்க பேசிக்கொண்டே இருக்கீங்க. மனிதத்தை சமப்படுத்தணும், சாதி ஒழிப்பு பின்பற்றணும், அப்படிலாம் பேசுறீங்க. இது வரைக்கும் அப்படியாப்பட்ட விடயங்கள் இல்லாமல நீங்க செஞ்சிருக்கணும்.
அப்ப உங்க தத்துவத்தை இந்த மக்கள்கிட்ட சரியா எடுத்துட்டு போய் அவர்களை சமப்படுத்தக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகளை நீங்க ஏன் செய்யல? அப்ப ஒரு மனிதனை மனிதனாக நேசிக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை கடந்த நீங்க வந்து 50-60 வருடமா ஒரு கிட்டத்தட்ட 70 வருடம்ன்றீங்க, 70 வருடமாக இந்த மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கல. அதனாலதான் இந்த மாதிரி போதைக்கு ஒரு பக்கம், திரைக்கவர்ச்சிக்கு ஒரு பக்கம் இப்படி போறாங்க. நீங்க கொள்கைப்படுத்தி இருந்ததுன்னா எது கொள்கைன்னு நிற்பால. இல்லை, எல்லா பல மாநிலங்கள்லையும் அதாவது விளையாட்டுத்துறையில இருக்கவங்க அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, சினிமா துறையில இருக்கவங்க அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா அங்கெல்லாம் இல்லாத ஒரு கவர்ச்சி, அங்கெல்லாம் இல்லாத ஒரு அன்சிவிலைஸ்டு அன்மெச்சூர்டு பீப்புள் தமிழ்நாட்டில் இருக்காங்களான்ற ஒரு கேள்வி வருது. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அது அதிகமாக இருக்கிறதோ அப்படின்ற பயம் இருக்கு. தம்பி, உச்ச நடிகர் இருக்காருல்ல மம்முட்டி, மலையாளத்துல, ஆமா, அவர்கிட்ட ஒரு முறை கேட்ட போது, நீங்க அரசியல் எங்க மக்களை வந்து திரைத்துறை திரையில இருந்து யாரும் முதலமைச்சரை தேட மாட்டாங்கன்னு. இதை விட வேற என்ன தம்பி செய்யணும்? காமராஜர் ஐயா இருந்தபோது, காமராஜர் ஐயா வந்து முதலமைச்சரா இருந்தபோது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கல்வி அறிவை விட தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவு அதிகம் தம்பி. ஒட்டுமொத்த இந்தியாவின் கல்வி அறிவை விட தமிழ்நாட்டின் கல்வி அறிவு அதிகம். அந்த காலத்துல இருந்து இங்க கணக்கிடணும். அதன் பிறகு வந்த இந்த மாடல் அரசுகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கணும். ஐயா, நம்ம செஞ்ச நல்ல திட்டங்கள்லாம் விளம்பரப்படுத்தலான்னு கேட்டாங்க. அதை வச்சு நான் 2 ஊருக்கு கரண்ட் கொடுத்துருவான் இருக்காப்ல. அவரு முதலமைச்சரா டிவியை திறந்தா, வலைவலியை திறந்தா வெறும் விளம்பரமாவே கொடுக்குற இந்த விளம்பர மாடல் அரசு கொஞ்சமாச்சு சிந்திக்கீங்களா? நிறைய சிந்தனை ஆட்களை வச்சிருக்கோம், சிந்தனையில உதித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அரசியல் படுத்தப்படலை அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்வதற்கு என்னன்னா, எத்தனை மரணங்கள் ஒரு நடிகரை பார்க்கிறதுக்கு. 41 கரூர்ல அது பழி இங்க போட்டாங்க அங்க, அதெல்லாம் இல்ல, மரணம் தானே, உயிர் தானே. ஆமா, எவ்வளவு பெரிய வழி. தன் அத்தை ஒருவள் தன் அண்ணன் மகனை எடுத்துட்டு போய் பறி கொடுத்துட்டு அந்த இறந்து போன பிள்ளையினுடைய அம்மா வாய் பேச முடியாதவங்க இது பண்ணாங்க. எவ்வளவு பெரிய வழி. 20 லட்சம் சரியாயிருமா? அப்ப இந்த மக்களை கடந்த 60 வருடமாக அரசியல் படுத்தாம இருப்பது எந்த தத்துவம்? நீங்க சொல்லக்கூடிய திராவிட மாடல் தத்துவமா இல்ல திராவிட தத்துவமா? ஒரு அண்ணன் தம்பியா பேசி பழகாம, ஒரு அண்ணன் தம்பியா இருக்க முடியாம, இதுல வேற அண்ணன் தம்பியா பேசி பாருன்னா அது வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் பேச்சு அப்படின்னு. இப்ப உறவுகள்ல, குடும்பங்கள்ல எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? அண்ணனாகவும் தம்பியாகவும் பேசுவது வந்து என்ன பெரிய சமத்துவம் இல்லாத ஒரு விடயமா? அப்பான்னு பேசுறது கரெக்டா இல்லாத என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு பேரும் அப்ப டிஸ்கிரிமினேஷன் தானே. இல்ல, அதெல்லாம் பேசுறதுக்கு இருக்கலாம். ஆனா இந்த ஒட்டுமொத்தமாக பார்க்குவது ஒரு தத்துவம் இந்த மண்ணில் தோற்று போய் இருக்கிறது. அரசியல் படுத்தப்படாமல், மக்களை சமத்துவப்படுத்தப்படாமல், மக்களுடைய வாழ்வியல் கூறுகளை மேம்படுத்த முடியாமல், இன்னும் வந்து இலவசத்தை நோக்கி விடயங்களை பத்தி பேசல. ஆனா இது என்னவா மாறி இருக்கிறது? சட்டம் ஒழுங்குகளை பற்றி தெரியாமலும் எது வேணாலும் பண்ணலாம், நம்ம வெளில வந்துடலாங்கிற நம்பிக்கை இருக்குல்ல. அதை எப்படி கொடுத்தீங்க? நீங்க சட்டத்தை கொண்டு போய் சேர்க்கல. பாலியல் சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவுகள் கொடுத்ததுல இருந்து அதெல்லாம் தாண்டி இன்னும் இங்க வந்து ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு விடயமும் இந்த மண்ணில் நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு புரட்சி ஏற்படுத்தி கொண்டே இருக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் தமிழ் தேசியத்தையும் நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த மண்ணில் வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்க பார்க்கும் பொழுது பெரிதளவு ஒன்னோடு ஒன்னா, அண்ணன் தம்பியா, மாமா மச்சானா, அந்த வித்தியாசத்தை இப்ப உணர முடியுது. இன்றைக்கு விஜய் அவருடைய தஞ்சாவூர் கூட்டத்தை பார்த்த போதும், திருச்சியில் நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடை பார்த்த, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மிக பயங்கரமான ஒரு வித்தியாசம் ஏற்படுது. பியூர்லி சிவிலைஸ்டு அண்ட் பியூர்லி மெச்சூர்டு பீப்புள் இந்த பக்கம், இதுக்கு அப்படியே எதிர்மறையாக விஜயனுடைய கூட்டம் இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, இவர்கள் எல்லாருமே இதே தமிழ்நாட்டுல இதே 50 ஆண்டுகள திராவிட மாடல் ஆட்சியின் கீழே தான் இவ்வளவு நாளா இருந்திருக்காங்க. இவங்க எப்படி சிவிலைஸ்ட் ஆனாங்க? இவங்க ஏன் என்ன இப்படி இருக்காங்கன்ற கேள்வி வருது. இல்ல, அது மதிப்புக்குரிய தாவேக்கான் தலைவர் சொன்னார்ல, நான் கத்திலாம் பேச மாட்டேன், தெரிஞ்சாதானே கத்தி பேசுவீங்க. புரட்சினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதான் தம்பி, நான் திரும்பவும் சொல்றேன், விளம்பர மாடல் அரசோ தாவேக்கா தலைவரோ இன்னும் யாரா இருந்தாலும் சரி, இங்க வருது அதிகாரத்துக்காக வருவது, அதிகார போட்டி, அதிகார நாற்காலிக்காக வருவது. இந்த மண்ணையும் மக்களையும் மக்களுடைய வாழ்வியல் கூறுகளையும் நேசிப்போம் தான் புரட்சியை ஏற்படுத்த முடியும். நீங்க சொல்றீங்களா சிவிலைஸ்டு, கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கலா அவங்கள வந்து கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கலா அவங்கள மாற்றுவது, கம்ப்ளீட்லி அவங்களுக்கு வே ஆஃப் திங்கிங் வந்து ஒரு ரெவல்யூஷனுக்கு, ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கான மக்களை தயார்படுத்துவது. புரட்சி என்பது ஒருவன் கூட செய்துட்டு போயிடலாம்,
த சிங்கிள் மேன் கிரியேட்டட் த பிக் ரிவல்யூஷனரி. இந்த உலகத்தில் நடந்த எல்லா புரட்சியும் ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான், ஒரு தனி மனிதன் தான். அப்ப எப்படி இது பேச முடியும்? என்ன கருத்துக்களை விதைக்கணும், என்ன பிள்ளைகள்கிட்ட நம்மள்ட்ட பேச வைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சீமானுக்கு இருப்பது வெறும் ரசிகர்கள், வெறும் ரசிகர்கள். இப்பதான் உணர்ந்திருக்காங்க சீமானுக்கு இருப்பது ரசிகர்கள் அல்ல, எல்லாருமே தெளிவாக தத்துவத்தை உள்வாங்கிய புரட்சிகரமான பிள்ளைகள், அரசியல் படுத்தப்பட்ட பிள்ளைகள். 100% கம்ப்ளீட்லி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் ஆய்வாளர்களுக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா விஜய் என்கிற ஒரு விடயம் வந்த பிறகுதானே புரியுது. எப்ப அந்த பிள்ளைகள் கம்ப்ளீட்டா அரசியல் பேசக்கூடியவர்கள். ஒரு பெரிய கோடுக்கு பக்கத்துல சின்ன கோடு போட்டாதான் அது பெரிய கோடுன்றதே தெரிய வருது. அப்ப இன்னும் சொல்ல போனால் அவர் அந்த கட்சியில் தாவேக கட்சியில இருக்கக்கூடிய நிர்மல்குமார் கூட 15 வருடமாக ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், எதுக்கு நடத்துறாரு அப்படின்னு தெரியல பேட்டி கொடுத்தாங்க. அதுக்கு எதுவும் மறுப்பு யாரும் தெரிவிக்கல. அந்த மறுப்பை நம்ம இந்த பேட்டி மூலம் சொல்லுவோம். மதிப்புக்குரிய நிர்மல்குமார் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 கட்சி தாண்டி வந்தவர். RSS தொடங்கி பிஜேபி வந்து அதிமுகவுக்கு வந்து அரசியல் அதெல்லாம் சாதாரணம். நிர்மல்குமார்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆவது, அமைச்சர் ஆவதுதான் அதிகாரம். தமிழ் தேசிய தத்துவத்தை வழி நடத்தக்கூடியவர்களோ, தமிழ் தேசிய தத்துவத்தை தாங்கி இருக்கக்கூடியவர்களோ இந்த மண்ணுக்கானவர்கள். இந்த மண்ணை முற்றிலும் மாற்றி அமைக்க வேண்டும், ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். எங்கள் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் கூறுகளை, எங்கள் மண்ணை, எங்கள் மக்களை, எங்கள் பயன்பாட்டுவியலை, எங்கள் வாழ்வியல் கூறுகளை, எங்களுடைய மெய்யியல் கோட்பாட்டு தத்துவங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு புரட்சி ஏற்படுத்தணும். அந்த புரட்சி உடனே எல்லாம் ஏற்படாது. தத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும், தத்துவத்தை சேர்க்கக்கூடிய பிள்ளைகள் உள்வாங்கணும். அந்த பிள்ளைகள் முதல்ல தன்னை தன்னை முழுமையான அரசியல் மையப்படுத்தணும். எதிரியை கூட அரசியல் படுத்தணும்பாங்கல்ல, முழுமையாக அரசியல் படுத்தப்பட்டணும். அந்த அரசியல் படுத்தப்பட்ட விடயம் தான் நீங்க பார்த்தது அந்த மாநாடு. தண்ணி கொடுத்ததுலேருந்து ஆரம்பிச்சு, ஒழுங்குமுறையிலேருந்து ஆரம்பிச்சு, எந்த ஒரு சிறு பின் டிராப் சைலன்ஸ்பாங்கல்ல, அதை நான் இப்ப வந்து ஒரு மிக முக்கியமான எங்க தலைவருக்கான விடைய கொடிகள் ஏற்றிருப்பது கூட அது பின் டிராப் சைலன்ஸா இருந்ததுன்னு கேள்வி. தமிழ்நாட்டு கொடி எழுத்தும் போது பின் டிராப் சைலன்ஸ்பாங்க. ஒரு குண்டூசி விழுந்தா கூட சத்தம். அதுதான் தத்துவம், அதுதான் புரட்சி. புரட்சி எப்படி நடக்கணும்? இத்தனை வருடம் 15 வருடமாக கட்டி காப்பாத்தி, அதுக்காக தன் உழைப்பை, வேர்வையை எல்லாத்தையும் கொடுத்து மேல எடுத்துவதுதான் தம்பி புரட்சி. அப்ப ஒரு புரட்சி வெடிக்கும் பொழுது கம்ப்ளீட்டா இந்த மண் வந்து ஒட்டுமொத்தமாக மாற்றப்படும்ல, அதுக்கானதுக்கு நேரம் எடுக்கும். இந்த மண்ணை மாற்றி அமைக்கக்கூடிய நேரம் எடுக்கும். இளைஞர்கள் ஒரு பக்கம் போதையின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் திரைக்கவர்ச்சியின் பின்னால் போயிட்டு இருக்காங்க. ஒரு சிலரே தத்துவத்தின் பின்னால் செல்லக்கூடிய தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். ஒரு துளி பெருவெள்ளமாக மாறும் என்ற நம்பிக்கையில அரங்கத்திற்கு வந்து இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.